வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்து உணவு. இயற்கையோட ஒன்றி வாழும்போது இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடம்புல இயற்கையும் சேர்ந்து இருக்குங்கிறத புரிதலோட நம்ம வாழும்போது நமக்கு நோய் அண்டாது. இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கும் போது நம்ம எல்லா வேலையும் சிட்டியில் விட்டுட்டு டவுனில் போயோ இல்லை கிராமத்தில் போயோ இயற்கையோட மரம் செடி வயலோட வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடம்பு பஞ்சபூதங்களானது. இயற்கையும் பஞ்சபூதங்களானதுன்னு நமக்கு தெரியும். இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத இயற்கையே நமக்கு வழி வழியாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அதனாலதான் இயற்கையோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றோம். இயற்கை அப்படிங்கிற போது நீர், நெருப்பு, காற்று, வானம், பூமி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாமே எப்படி நமக்கு உடம்புல இருக்கு, அதெல்லாம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சித்தர்கள் வாழ்வியல் முறையிலும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் சரி, நம்ம நடந்துக்கிறதுல ஒழுக்கத்திலையும் சரி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே வராங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது மைண்ட் அதாவது மனதும் தேகமும் ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனம் நல்ல சவுண்டா, அதாவது நல்ல ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா தேகம் ஆரோக்கியமா இருக்காது, நோய்க்கு வரத்துக்கான வழியை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறது அவங்களோட கூற்று. இப்போ திரிதோஷங்களானது நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாத, பித்த, கபம். வாதம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள காற்றை பத்தி குறிக்கும். வாயு, அந்த காற்று என்ன செய்யும் அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் செயல்பட வைக்கும். இந்த காற்று நம்ம உடலோட உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணி வைக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காற்று பரவும் போது உடல் உஷ்ணம் மெயின்டைன் ஆகும். ஏன்னா உடல் உஷ்ணம் கொஞ்சம் கூடினாலும் கொஞ்சம் குறைந்தாலும் நமக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். வாதம் அதிகமான என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். வாயு அங்கங்கே மசில்ஸ் எல்லாம் பிடிப்பு ஏற்படும். உள்ளார் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும். அடுத்தது மூட்டுக்கு மூட்டு எலும்புல சக்தி குறைஞ்சிரும். இதே நம்ம பித்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தம் நம்ம உடல்ல எனர்ஜி கொடுக்கும். நம்ம வேலை செய்யறதுக்கு உள்ளார் உள்ள ஆர்கன்ஸும் சரி, வெளியே உள்ள ஆர்கன்ஸும், நம்ம கை கால் எல்லாமே வேலை செய்யறதுக்கான எனர்ஜி கொடுக்கும். முக்கியமா இந்த பித்தம் இப்போ தானா செயல்படுற நம்ம இருதயம் பிறந்ததுலேருந்து நமக்கு இருதயம் செயல்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா? கரு உருவானதுலேருந்து 8வது வாரத்திலேருந்து இருதயம் செயல்பட ஆரம்பிக்கும். அது தன்னிச்சையா செயல்படும். இந்த தன்னிச்சையா செயல்படுற இருதயம் முழுவதுமாக நம்ம உயிர் போகும் வரைக்கும் செயல்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பித்தம் ரொம்ப தேவைப்படுது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பித்தம் கொஞ்சம் அதிகமானா மண்ணீரலும் கல்லீரலும், அதாவது லிவரும் ஸ்பிளீனும் முதல்ல கெட்டு போக ஆரம்பிக்கும். அதனால பித்தமும் நமக்கு சரிசமமா எவ்வளவு தேவையோ அந்த அளவு இந்த பித்தம் நமக்கு தேவைப்படுது. அதனால இந்த பித்தம் முக்கியமா நம்மளோட சாப்பிட்ற உணவுல இருந்து செரிமான சக்தியை அதிகரிச்சு அந்த உணவை கரெக்டா சத்தா மாத்தி நம்ம உடல் கூறுகள் எல்லாத்துலயும் போய் சேர்ற வேலை இந்த பித்தம் செய்யுது. ஸோ வாதம், பித்தம். இதே கபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கபம்னா நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீர் நம்ம உடல்ல 75% இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த கபம் இந்த நீர், அதாவது பிளட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நீருக்கு இருக்கிற எல்லா பொருட்களுமே, நம்ம உடல்ல இருக்கிற எல்லா பொருளுமே நீர்ல சேர்ந்துடும். இந்த ரத்தம் எல்லா சக்தியும் பெற்று நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த ரத்தம் தான் போய் எனர்ஜியை கொடுக்குது. அதனால இதை செயல்பட வைக்கிறது இந்த கபம். இந்த கபமும் கொஞ்சம் கூடினாலும் குறைஞ்சாலும் எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 3 விஷயம்தான். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஒழுக்கம், நம்ம வாழ்வியல் முறை, அடுத்தது உணவு. உணவு நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி என்னென்ன உணவுகள்லாம் எத்தனை வேலை என்னென்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே வரோம். அடுத்தது வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறைன்னு அப்படின்னாலே ஒழுக்கம்னாலே என்னென்ன வகையான செயல்கள்லாம் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சூழ்நிலை. சூழ்நிலையில தான் இயற்கையில் வருது. நிறைய மாசு இல்லாத இடமா இல்லாத இடமா, நமக்கு கேட்குற பேச்சு சரி, வார்த்தைகளும் சரி, நல்ல எண்ணங்களா உள்ளது. இது எல்லாமே நம்ம 3மே கரெக்டான நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னா இந்த வாத, பித்த, கபமும் நேர்கோட்டில் இருந்து நமக்கு ஒரு நோய் இல்லாத வாழ்வு கிடைக்கும். அதனாலதான் இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து சித்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கைங்கிறது நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதத்தோட அனுசரிச்சு அதுக்கு என்ன தேவையோ இந்த வாத, பித்த, கபம் இதுல இருந்தெல்லாம் வருது, என்னென்னலாம் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தங்களுக்கு வாதம் ஆதிக்கம், அது பிறக்கும் போதே வாதம் ஆதிக்கமாக பிறக்கலாம், கப அதிகமாக பிறக்கலாம், இல்லை பித்த அதிகமாக பிறக்கலாம். அவங்களுக்கு டக்குன்னு அந்த மாதிரி டெம்டேஷன் தான் இருக்கும். அந்த மாதிரி உணவுகள் தான் நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் நாலேஜ் வச்சுக்கிட்டு அந்த செயல்பாடுகளையும் நம்ம வாழ்வியல் முறையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எல்லாமே நேர்கோட்டில் வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற உணவுகள், அதுக்கேற்ற வாழ்வியல் முறை, அதுக்கேற்ற சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு கிடைச்சிடும்.
ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.